Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். வீடியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட், இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு என்ன நடந்தது பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2% ரைஸ் ஆயிருக்கு, 16,736 crores. என்ஐஐ வந்து இயர் ஆன் இயர் 8% இன்க்ரீஸ் ஆகுது. என்ஐஐங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் என்ன பே பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 8% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்திருக்கு. நெக்ஸ்ட், இன்னைக்கான எஃப்ஐஏ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து எகைன் கண்டினியூ செல்லிங்கில் தான் இருக்காங்க. 4026 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3640 கோடி பாசிட்டிவாக இருக்காங்க. நெட்டாக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் 60,000 கோடி 856 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 60,829 கோடி பை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் வந்து டெலிகிராம் சேனல் லெவல்ஸ் அப்டேட் பண்ணோம். பர்டிகுலராக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்னிங் லெவல்ஸ் அப்டேட் பண்ணது சப்போர்ட் வந்து 48,326 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா 48,103 சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு எக்ஸாக்டாக அந்த மாதிரி நடந்திருக்கு. நிஃப்டியும் அதே மாதிரி 22,980 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு தான் இதாகும். நெக்ஸ்ட், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பெரி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 o'clock மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஷார்ட் கவரிங் வந்ததுனால புட் ஆப்ஷன் சைடில் 23,000 ஹெவி கால் ரேட் இருக்குது. 23,100 ஓரளவு கால் ரேட் இருக்குது. சாரி, புட் ரேட் இருக்குது. 23,200 எவ்ரி 100 பாயிண்ட்ஸில் கால் ரேட் ரைட்டிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னு செக் பண்ணணும். பிகாஸ் நிஃப்டி வந்து 23,150 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. விக்ஸ் ஆல்மோஸ்ட் 16.85 to 17 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக வீக்லி எக்ஸ்பெரிக்கு என்ன ப்ரீமியம் இருக்கணுமோ அந்த ப்ரீமியம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 120 to 135 இருக்கணும். இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 120 இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீமியம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி கன்சால்டேஷனில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவராக இருக்குது, சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 120லேருந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே சப்ஸ்டெயின் ஆகுது, மெயின்டைன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஸ்பைக் வரும், ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 சினாரியோ தான் நாளைக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் கேப் அப் வச்சாங்க. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 23,126ங்கிறது ஏற்கனவே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த சப்போர்ட் வந்து எஸ்டர்டேவே பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியா வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்னிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாமல் ப்ரைஸ் வந்து செல் ஆன் ரைஸில் செல்லிங் ப்ரெஷரில் பேங்க் நிஃப்டி மிட் கேப் எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் வரைக்கும் வந்துருச்சு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,000 கீழே ஓரளவுக்கு ட்ரேடாக ஆரம்பிச்சு எஸ்டர்டே கீழே வரவே இல்லை. இப்போது இது ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டேல ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டோட சப்போர்ட்னால ஹெச்டிஎஃப்சி நல்லா மூவ் ஆகுறதுனால ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. அந்த ஷார்ட் கவரிங்கில் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு 23,282 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பிகாஸ் என்ன அப்படின்னா இந்த ஜோனை வந்து ட்ரேட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23,282லேருந்து 23,120 வரைக்கும். பிகாஸ் இந்த ஜோனில் ஆல்ரெடி ஒரு சைட்வேஸ் ஜோன் கன்சால்டேஷன் ஜோனில் இருந்திருக்கு. நாளைக்கு எக்ஸ்பெரி ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது மேலே 23,300 கீழே 23,100 வால்டெலிட்டியில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சினாரியோ ஒன்று இருக்குது. செகண்ட் சினாரியோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் ட்ரெண்டு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுவே மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் கேப் அப் வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு 23,300 நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரணும், கேண்டில் கன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷனில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் 23,360 இந்த லெவல் 23,360 கால் ஆப்ஷன் ட்ரேட், ஃபைனல் லெவல் 23,624. இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட் ஒருவேளை ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி அல்ட்ரா புல்லிஸில் இருந்தால் மட்டுமே 23,500 to 520 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்டர்டேவே 23,980 சப்போர்ட் எடுத்திருக்கு. பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு டபுள் டாப் கிரியேஷன் ஆன மாதிரி இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கும்போது எப்போதுமே நாளைக்கு ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆனால் 23,120 கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கேண்டில் இல்லை பின்பார் கேண்டில் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் 23,047 வரைக்கும் ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீமியமே 120 தான் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கும்போது 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 சினாரியோ தான் பாசிபிள் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் வால்டிலிட்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கலாம், இல்லைனா மார்க்கெட் கன்சால்டேஷன்லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்டு சினாரியோ மட்டும்தான் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி மார்னிங்கே சொல்லியிருந்தோம் 23,321 இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும். பிகாஸ் ப்ரீவியஸோட பையிங் ஜோன் எகைன் பையிங் ஜோன் அந்த இடத்துல வரும்போது எஸ்டர்டே பிரேக் ஆயிருச்சு. ஒன்ஸ் அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிச்சு, இன்னைக்கு பிரேக் ஆயிருச்சு. ஒன்ஸ் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் ஃபில்லிங் இருந்துச்சு, அது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருச்சு. 48,290 இருந்து 48,093 ஒரு 110 பாயிண்ட்ஸ் கேப் ஃபில்லிங். எக்ஸாக்டாக அந்த கேப் ஃபில்லிங் பண்ணி ப்ரீவியஸ் இதை டச் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் நடந்துச்சு. ஷார்ட் கவரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 680 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 49,000 ஹெவி கால் ரேட் இருக்கு, ஃபாலோட் பை 48,500 புட் ரேட் இருக்கு, ஃபாலோட் பை 48,000 எல்லாமே ரவுண்ட் நம்பரில் புட் ரேட் இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேஞ்ச் என்னன்னா டவுன் சைடில் 48,000, அப் சைடில் 49,000க்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 48,300 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து தான் பிரேக் ஆயிருக்கு, ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து தான் பையிங் ஜோனா இருக்கு. திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாலும் ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே வந்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி ஸ்டாப் லாஸ் 48,200 வச்சு கால் ஆப்ஷன் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது சினாரியோ 48,800 இது வந்து சென்டர் பாயிண்ட். எஸ்டர்டேவே அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் சடன் ஃபால் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகும்போது இன்னைக்கு அந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல. மார்னிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. எகைன் ஷார்ட் கவரிங் நடக்கும் போதும் அந்த இடத்துல தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்ல பிரைஸ் ஹையர் லெவல்ல சப்ஸ்டெயின் ஆயிருக்கு 48,700 to 48,800ல பிரைஸ் வந்து பையிங்ல வந்து சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இங்கேயும் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிரேக் ஆச்சுன்னா 49,000 ஃபர்ஸ்ட் டார்கெட், 49,100 செகண்ட் டார்கெட். அழகா ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி ஷார்ட் கவரிங் பிளஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து சப்ஸ்டெயின் ஆகும்போது நம்ம எகைன் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்க செல்லர்ஸ் இருக்காங்க, புஷ் பண்றாங்க. இன்னைக்கு இங்க செல்லர்ஸ் இருக்காங்க, புஷ் பண்றாங்க. பட் பையர்ஸ் புஷ் பண்ணி ஷார்ட் கவரிங் வரும்போது இப்போ இங்க இருக்க செல்லர்ஸ் வந்து எகைன் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் பண்ண விட மாட்டாங்க. அப்படி சப்ஸ்டெயின் ஆகுதுன்னா எனி டைம் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சினாரியோவும் பேங்க் நிஃப்டியில் சொல்றேன். ஆல்ரெடி இந்த ஏரியா 48,400 to 300க்கு செல் ஆன் ரைஸ்ல பிரைஸ் வந்தாலும் இந்த இடத்துல வரும்போதும் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் சைடு எங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் பண்ணி கேப் அப் ஆர் கேப் டவுன் வச்சாங்க அப்படின்னா 48,100ல போய் ரிஜெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஆல்ரெடி இங்க ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு
பேங்க் நிஃப்டியில் 1:1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 48,300 இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டில் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இன்சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சால்டேஷன் ஜோனில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரெண்டு பிடிச்சி ரெசிஸ்டன்ஸில் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம், கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் 2-3 சினாரியோ சொல்லியிருக்கேன். ஒரு சினாரியோ ப்ரைஸ் வந்து திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி போனாலும் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரைஸ் ஹையர் லெவலில் சப்ஸ்டைன் ஆனாலும் கால் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் சினாரியோ ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாச்சும் ட்ரேட் செட்டப் கிடச்சிச்சின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் லைவ் ட்ரேடிங் நடத்திட்டு இருக்கனால நம்மளால் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நிறைய இது போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வந்து கூடி சீக்கிரம் நிறைய போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்தே நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்க் வந்து மிக்சடாக இருந்துச்சு. கொட்டாக் நெகட்டிவாக இருந்துச்சு, அப்புறம் கொட்டாக் பாசிட்டிவாக ஆயிடுச்சு. பேங்கிங் வந்து மிக்சடாக இருந்துச்சு. பட் ஐடி வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்து இப்போ வந்து ஐடி செக்டார் பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி செக்டாரில் நம்மளுக்கு வந்து பிர்லா சாஃப்ட்டுங்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பி சாஃப்ட், பிர்லா சாஃப்ட். ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருந்து தான் ஒரு பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ஸ், ரீட்ரேஸ்மெண்ட், பிரேக் அவுட், ரீடெஸ்ட், ரேலி நடந்திருக்கு. அதே இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் 500 to 520 இருக்கு. இன்னைக்கு இந்த சப்போர்ட் ஜோனில் இருக்கனால ஃபுல் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட கேபிட்டல் வந்து 1 lakh இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுலேருந்து 20% நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு சப்போர்ட்டில் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். சப்போர்ட்டில் சூஸ் பண்ணும்போது ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் தகுந்த மாதிரி கிடைச்சா கூட ஈஸியாக இருக்கும். அதனால 1 lakh கேபிட்டல் இருக்குன்னா 20,000 தான் யூஸ் பண்ணணும். 20,000 தான் கேபிட்டல் இருக்குன்னா 5,000 தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சப்போர்ட்டில் இருக்கனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல், ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பின்பார் கேண்டில் லோயர் ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கு. ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் ஐடி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இத்தனை கன்ஃபர்மேஷன் இருக்கனால நம்ம இந்த ட்ரேடில் ஒரு அட்டம் பண்ணால் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரிஜெக்ட் ஆக போகிற லெவல் 550, மேஜர் ரிஜெக்ஷன் ஆக போகிற லெவல் 570 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்டாக்கை அப்படியே பிளைண்டாக நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு டைம் வீக்லி மந்த்லியில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டைம் மைல இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், மேபி 640க்கு தேர்ட் ரிஜெக்ஷன். நம்ம ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனில் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன். இப்போ நம்ம டாப்லேருந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக் வந்து 40% கரெக்ஷன் ஆனப்போ ஒரு சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி மல்டிபிள் அனலைஸ் பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் பிளைண்டாக எடுக்கிறத விட மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.